நான் இப்போ நிற்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் புதுசாக திறக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையத்தில் பாருங்க மக்கள்லாம் வெயிலில் உட்காந்துருக்காங்க. இந்த பயணிகள் காத்திருப்பதற்கு ஒரு இருக்கைகள் கூட போட்டு வைக்கல. இங்கே முழுக்க முழுக்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஃபுல்லாக இது வந்து பேருந்து நிலையமா தெரியல, முழுக்க முழுக்க வணிக மையம் எப்படி இருக்கும், வணிக வளாகம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் கட்டி வச்சிருக்காங்க. அதான் முழுக்க முழுக்க வணிகத்தை தான் எதிர்பார்த்துருக்காங்களே தவிர இங்கே வரக்கூடிய பயணிகள் உட்காரதுக்கோ இல்லை அவங்க ஒரு நிழல்ல உள்ள போட்டு வச்சிருக்காங்க. உள்ள இருக்கிறவங்களுக்கு பஸ் வர்றது எப்படி தெரியும்? இந்த பஸ்ஸுக்காக காத்திருக்கிறவங்க இவ்வளவு மக்கள் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு இருக்கைகள் கூட கிடையாது. இங்க இருந்து அங்க வரைக்கும் ஒரு இருக்கைகள் கூட கிடையாது. இதுக்கு பல கோடி ஒதுக்கப்பட்டு பல கோடி செலவு செய்யப்பட்டு இப்படி புனரமைக்கப்பட்ட இந்த பேருந்து நிலையத்துல இவ்வளவு மோசமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல வேற திராவிட மாடல் ஆட்சி வேற சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மக்கள் இருக்கிறத பாருங்க, அவ்வளவு பேரும் வெயில்ல உட்கார்ந்துருக்காங்க. அவ்வளவு மக்களும் வெயில்ல தான் உட்கார்ந்துருக்காங்க. இதை விட்டுட்டு உள்ள இருக்கைகள் போட்டு வச்சிருக்காங்க. உள்ள போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு பஸ் வர்றது தெரியாது. அவங்க பஸ்ஸுக்காக காத்திருக்காங்க. உள்ள இருக்கிறதுக்கு ஓய்வு வர மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? இவ்வளவு மக்கள் வெயில்ல உட்கார்ந்துருக்காங்க. மக்களே இதெல்லாம் பாருங்க, அந்த ஆட்சியோட நிர்வாகத்தை பாருங்க.